எல்லா வீடுகளிலும் பால் வெண்ணெய் நிறைய வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் எல்லோரும் அதை காப்பாற்றிக் கொண்டே இருந்தார்கள். காரணம், அந்த குட்டி குறும்புக்காரன். அவன் கண்களில் மின்னல், முகத்தில் சிரிப்பு, நடையில ஒரு துள்ளல். யாரும் அவன் குறும்பை அறக்க முடியாது. வீட்டு வெண்ணெய் மடக்குகள் எல்லாம் அங்கும் இங்கும் வைக்கப்பட்டிருந்தன. கிருஷ்ணன் அமைதியாக உள்ளே வந்து, இது எனக்காகத்தான் செய்தது போல இருக்கு என்று குழும்பி சிரிச்சான். பிறகு சின்ன சின்ன கால் சத்தத்தோடு மடக்கை ஏறி வெண்ணெய் பாத்திரத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்தான். அவனுடைய கையில் இருந்த மணிகள் ஜிங் ஜிங் என்று ஒலித்தாலும் அந்த ஒலி கூட நன்றாக வைத்து கேட்டு மகிழ்ந்தது போல. இன்னொரு கையால் யாரையோ கிண்டலிட்ட மாதிரி முகத்தில் தடவிக்கொண்டு சிரிச்சான். அதற்குள் யசோதா அம்மா உள்ளே வந்து விட்டார். கிருஷ்ணன் அமைதியாக முகத்தை சாய்த்து குட்டி சிரிப்புடன், நான் ஒன்றும் செய்யலெம்மா, பாத்திரமே என்னை கூப்பிட்டது என்றான். யசோதா கோபத்தை அடக்க முடியாது. அது கிருஷ்ணனின் அன்பின் வடிவம்.